வணக்கம். இன்னைக்கு பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லிக்கும் எல்லா வகையான தோசைக்கும் சுவையான சைட் டிஷ் ரெசிபியாக இருக்கும். பூண்டு சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு 1 கப், சிவப்பு மிளகாய் 20, கல்லுப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். தாளிக்க தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய் 1/2 கப், கடுகு 1 டீஸ்பூன். கடைசியாக சட்னியில் பிழியறதுக்கு ஒரு எலுமிச்சப்பழம் தேவை. மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டிய எல்லா பொருளையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தாளிக்க கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு தாளிக்க போடுங்க. கடுகு நல்லா வெடித்ததும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா சூடு ஆறட்டும். சட்னி நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சப்பழத்தை பிழிஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவையான பூண்டு சட்னி ரெடி. இந்த பூண்டு சட்னி வெளியில் வச்சாலும் 10 நாளைக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 1 மாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் எங்கள் சேனல் சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.